Hi everyone, 12th standard biology last day night தான் பார்க்க போகிறோம். என்னன்னா இப்போ மத்தியானத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட அட்லீஸ்ட் ஒரு 4 o'clock மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட கரெக்டாக நான் இப்போ இந்த கொடுத்த கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் படிக்க முடியும். 60 மார்க் 70க்கு எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் வார் 1 மார்க்லாம் தரவாக இருக்கணும். 1 மார்க் புக் பேக்கை நம்பி போகலாமான்னு கேட்டால் ஒரு 13 to 14 தான் புக் பேக் வரும். 2 ட்விஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி 2 மார்க் 3 மார்க்கில் கம்பல்சரி மட்டும் எழுத முடியாமல் போகலாம். அதனால தான் 60ன்னு போட்டிருக்கேன். மித்தபடி நான் முந்தானேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்து படிச்சுன்னா கம்பல்சரியோடு எழுதலாம். ஆனால் இந்த வீடியோ லாஸ்ட் மினிட் அவங்களுக்கு தான். நல்லா படிக்கிறவங்க இதெல்லாம் படிச்சிட்டிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. படிக்க போகிறவங்க இதை மட்டும் படித்தா போதும். ஒரு சில விஷயங்கள் பேசுவேன், பிடிஎஃப் மட்டும் டச் பண்ணிட்டு போயிடாத, இதை பார்த்து என்னங்கிறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ 5 மார்க் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பயோ பாட்னியில், அப்புறம் 2 மார்க் 3 மார்க் சொல்கிறேன். ஸோ எப்படியாவது பயோ பாட்னியில் ஒரு 25க்கு மேலே எடுத்துட்டிங்க அப்படின்னாலே அடுத்த பயோ ஜுவாலஜிலேயே ஒரு 25க்கு மேலே எடுத்துகிட்டா 50 கிராஸ் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படித்தாலே போதுமானது. ஓகே, அப்போது 45நாலும் 60 இந்த போர்டில் இருக்கிறது எல்லாமே படிச்சுங்க. 45நாலும் உங்களால் எடுக்க முடியும். பாருங்கள், பயோபாட்னியில் கேட்டஸ்டிக்கல் என்டோமோஃபிலிஸ் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது? 5 பாயிண்ட். ஸ்டெப்ஸ் இன் மைக்ரோஸ்பொரஞ்சினிஸ் இது ஈஸி. ஓவியூல் டயக்ராம் கண்டிப்பாக கேட்பாங்க, அந்த ஸ்ட்ரக்சரோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, டயக்ராமும் பார்த்துக்கோங்க. எண்டோஸ்போம் நிறைய பேர் படிக்கிறது இல்லை, அதோட டைப்ஸோடு சேர்த்து பார்த்து பேர்த்ரோகார்பி அதோட சிக்னிஃபிகன்ஸ் படிச்சுட்டு கேட்டஸ்டிக்கல் அனோமோஃபிலிஸ் வந்து புக்கின். ஸோ இந்த ஃபஸ்ட் லெசன் இது தவிர்க்கவே கூடாது. சாப்டர் 3 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி மடியத்தின் முக்கியத்துவம். சாப்டர் 4 அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி 5 பாயிண்ட். டைப்ஸ் ஆஃப் பிளாட்டிங், அப்புறம் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் பிடி காட்டன் ஈஸி தான், 3 பாயிண்ட் எழுதினா போதும். அண்ட் எஸ்சிபி சிங்கிள் செல் புரோட்டீன், ஒற்றை செல் புரதம் என்றால் என்ன, அதோட பயன்பாடுகள். ஸோ ஒற்றை செல் புரதம் சிங்கிள் செல் புரோட்டீன்னா நீ ஃபுல்லாக எழுதணுமா கேட்டிங்கன்னா அது 2 மார்க்லேயே வந்துடுது. ஃபஸ்ட்டு சிங்கிள் செல் புரோட்டீன் டெஃபினிஷன் எழுதிட்டு ஒரு அந்த பாக்டீரியா பற்றி எழுதிட்டு அந்த ஒரு ஸ்பிருலினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் இருக்குது. அந்த 2 மார்க் எழுதிட்டு அப்ளிகேஷன்ஸ் எழுதினாலே உங்களுக்கு வந்து அது கிடச்சிரும் 5 மார்க். ஸோ அதனால் இது கோத்ரூ பண்ணுங்கள். 5th லெசனும் ஈஸி. பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பிடிசி, நாலே ஹெட்டிங். டாட்டிக் பார்ட்டன்சி, ரீடிஃபரன்சியேஷன், டிஃபரன்சியேஷன் ஈஸி அது. அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் பிடிசி 5 பாயிண்ட். அட்வான்டேஜ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் சீட், செயற்கை விதையின் முக்கியத்துவங்கள், அதாவது நன்மைகள் 5 பாயிண்ட் போதும். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு மணி நேரத்தில் ஒரு 1.5 மணி நேரத்தில் இது முடிச்சலாம். படிக்கலைன்னா படித்தவங்க இதெல்லாம் படிச்சுன்னு செக் பண்ணிக்கோ. இன்னும் கூடுதலாக இந்த 45 மார்க் எடுக்க போகிறவங்களுக்கு இது ஓகே, 50 கூட எடுக்கலாம் சரிங்களா. 60 மார்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டால் இன்னும் கூடுதலாக சாப்டர் 2ல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. டாமினன்ட் ஹெப்படைட்டிஸ், குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ், பாலிஜிக் இன்ஹெரிட்டன்ஸ், இது 3மே நீங்கள் படித்தாதான் ஒரு மிஸ் ஆகாமல் இருக்கலாம். பை த சான்ஸ் அது வந்து மிஸ் ஆகலாம். அதனால தான், அதாவது ஏதோ ஒரு 5 மார்க் மிஸ் ஆகலாம், அதுக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறவங்க 50 தான் எடுத்தால் போதும், 45 எடுத்தால் போதும்னா வேண்டாம், இது மட்டும் படித்தா போதும். ஓகே, அடுத்த 2 மார்க் 3 மார்க். யார் என்னவோ, நீ படிக்கிறவனோ படிக்காதவனோ எல்லாருமே இந்த 2 மார்க் 3 மார்க் படிச்சுக்க. நான் எல்லாத்துலேயும் 3 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். சாப்டர் 4ல் மட்டும் 6-7 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். சாப்டர் 1ல் இவ்வளோ இருக்கலாம் ஒன்றும் கிடையாது. லேயர்னா என்ன, க்ளோன்னா என்ன, கேந்த்ரோஃபிலினா என்ன, மெலட்டோஃபிலினா என்ன, டப்பேட்டம் ஃபங்க்ஷனு, பாலன் கிட்னா என்ன, எண்டோதீசியம்னா என்ன, டிப்ளோஸ்போரினா என்ன. ஸோ இந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன், எல்லாமே நீங்கள் படித்தது தான். ஸோ அதனால் இதை கோத்ரூ பண்ண மாட்டிங்களா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக. ஸோ எல்லாருமே படிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 2 3 மார்க் 2 2 மார்க் எழுத முடியும். நான் அடித்து சொல்லுவேன், ஏன் 3 கூட எழுதலாம். ஓகேவா. அடுத்தது பயோஜுவாலஜி வந்து சிங்கமி டைப்ஸு, பேரத்தஜெனிசிஸ் யாரும் படிக்க மாட்டீங்க. வாட் இஸ் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கன்னிப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து அப்படின்னா என்ன எழுதிட்டு இது வந்து அந்த டைப்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டு, நேச்சுரலு, இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு எக்ஸாம்பிளோடு எழுதணும். இது 5 மார்க்கில் கேட்பாங்க. சாப்டர் 2ல் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம், ஸ்பெமட்டோஜெனிசிஸ், ஊஜெனிசிஸ். ஸோ இது நீங்கள் படிச்சு தான் ஆகணும். ஓவமோட ஸ்ட்ரக்சர் 29 கொஸ்டின் 30 கொஸ்டின் ஓவம் கண்டிப்பாக வரும். சாப்டர் 3ல் பேரியர் மெத்தட், இது ஓனாகவே எழுதலாம். சாப்டர் 4ல் காரியோடைப்பிங் அப்ளிகேஷன் ஈஸி. காரியோடைப்பிங்னா என்ன அப்ளிகேஷன் 36வது கேள்வி. சாப்டர் 5ல் HGPயோட கோல், ஹியூமன் ஜெனம் ப்ராஜெக்டோட மனித ஜனம் ப்ராஜெக்டோட நோக்கம், மனித ஜனம் ப்ராஜெக்டோட முக்கியத்துவம், ஸ்டார்டிங் பிட்ஸ் ஆஃப் HGP. அப்ளிகேஷன் ஆஃப் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் ஈஸி தான், ஒரு 4 பாயிண்ட்டு. ஸோ ஹார்டி வெயின் பிரின்சிபல் கண்டிப்பாக வரும், படிச்சுருங்க. ஆப்ஜெக்டிவ் டெர்மினேஷன் சாப்டர் 6ல். சாப்டர் 7ல் ஃபஸ்ட்டு நீ படிக்க வேண்டியது என்னன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின். கண்டிப்பாக அந்த டயக்ராம் போட்டு ஒரு 7 பாயிண்ட் படிச்சினா போதும், ரொம்ப ஈஸி. அப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி, பிரைமரி அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ், செம ஈஸியான கொஸ்டின். இந்த 2ல் ஏதோ ஒன்று வந்துடும். சாப்டர் 8ல் மைக்ரோபியல் ஃபியூசல். ஸோ என்ன சார் இது எல்லாமே படித்தா தான் எங்களால் 45 எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஆகாத கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் எடுத்துக்கோங்களேன், சிங்கமி எல்லாத்துலேயும் ஒரு டெஃபினிஷன், ஒரு எக்ஸாம்பிள், ஈஸி. அடுத்து ஓவம் எடுத்துக்கோங்களேன், 5 பாயிண்ட்டு டயக்ராம். பேரியர் மெத்தட் ஓன் எழுதிக்கலாம்.
காரியோடைப்பிங் ஈஸி 4 பாயிண்ட், ஹெச்சிஜிபி கோல் 5 பாயிண்ட், ஸ்டாலின் ஃபியூச்சர்ஸ் 5 பாயிண்ட், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் 4 பாயிண்ட், ஹைடிவைன் பிரின்சிபல் P + Q ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா எழுதி PQனா என்ன ஜென்ரேஷன், Qனா என்ன ஜென்ரேஷன், +1னா என்ன, அந்த மாதிரி பிரித்து எழுதினாலே அவன் மார்க் கொடுத்துருவான். அப்ஜெக்டிவ் டார்விசம் வந்து 5 மார்க் 5 பாயிண்ட். ஆக்டிவ் இம்யூன் அண்ட் பேசிவ் இம்யூன் அண்ட் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டுமே 5 பாயிண்ட் படித்த போது. இம்யூனோகுளோபின் மட்டும்தான் டயக்ராம் வச்சு லைட் செயின் எது, வெயிட் செயின் எது, ஹெவி செயின் எது, அதோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்குது, ஒய் ஷேப்பில் இருக்குது, இந்த மாதிரி சாதாரணமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஆன்டிபாடிஸ் என்ன அப்படின்னு சாப்டர் 8ல் மைக்ரோபியல் ஃபியூல் செல்லு அந்த படம் மட்டும் போட்டு நீங்கள் கதை எழுதுனா போதும். ஸோ இது மொத்தமாக எல்லாருமே படிக்கலாம். எங்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா மென்சுரல் சைக்கிள் படிக்கக்கூடாதா சாப்டர் 2ல் கேட்குறீங்க. அதே மாதிரி சாப்டர் 4ல் ஏபிஓ பிளட் குரூப் படிக்கக்கூடாதா? படிக்கிறவன் படிச்சுக்கோ, தப்பே கிடையாது. வராதா வருமானலாம் தெரியாது, இது முடியாத பசங்களுக்காக கொடுக்குறது. ஏபிஓ பிளட் குரூப் மென்சுரல் சைக்கிள் எக்ஸ்ட்ரா படித்தா நல்லது தான். படிக்கிறேன்னா படிச்சுக்கோ, படிக்க முடியாது இதை மட்டும் பாரு. இதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. சாப்டர் 1ல் ரொம்ப ஈஸி எல்லாமே. சாப்டர் 2 சாப்டர் 3 இந்த 3 சாப்டர் எல்லாரும் படிச்சிடணும். 2 மார்க் 3 மார்க். அடுத்தது இது வந்து 2 மார்க் 3 மார்க் சரியா. சாப்டர் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது, இது கூட நீங்கள் விட்டுருங்களேன். சாப்டர் 5 அப்படிங்கிறப்போ நீங்கள் சாப்டர் 4ல் நீங்கள் படிச்சுக்கலாம், ஈஸி தான். சாப்டர் 1 2 3 4 படிச்சு 5 விட்டுருங்க. சாப்டர் 6 கூட விட்டுருங்க. சாப்டர் 7 படிச்சிருங்க, முக்கியமான சாப்டர், அது ஈஸியாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. சாப்டர் 8 படிச்சிருங்க. இப்போ சொல்கிறேன் சாப்டர் 1 2 3 4 7 8 படிச்சுக்கோ. 6 5 வேணால் விட்டுரு. யாருக்கு சொல்கிறேன்னா 50 மார்க் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு. 60 மார்க்குக்கு மேலே எடுக்கணும்னா கண்டிப்பாக இங்கே நான் கொடுத்தது எல்லாமே நீங்கள் படிக்கணும். சாப்டர் 8 முடி நான் 2 மார்க் 3 மார்க் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன், இதையாவது படிச்சுட்டு போ. ஓகேவா? ஸோ டயக்ராம்ஸ் வந்து அதிகமாக என்ன கேட்பானா ஓவியூல் கேட்பான், ஓவம் கேட்பான் சுவாலஜியில், இல்லைனா பாட்னியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்ப்ராய்டரி கேட்பான், இல்லை வந்து பார்த்திங்கன்னா படிச்சிலேருந்தே தான் வரும். நீங்கள் படித்த 5 மார்க்லேருந்தே டயக்ராம் கேட்பான் தவிர வேறு எதுவும் இல்லை. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் பார்த்துக்கோ, அதை நான் கொடுத்துருக்குறேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்லையும் கேட்குறாங்க. அது மனித விந்துவின் அமைப்பு, அதோட வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ரொம்ப முக்கியம், புரிஞ்சுதா? ஸோ இனி இப்போ உட்காந்தா கூட பாட்னி ஒரு 7-8 மணிக்கு முடிச்சு ஜுவாலஜி ஆரம்பிச்சின்னா முடிச்சு போடலாம். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணி ஆகணும். இதில் போயிட்டு இதுதான் வரும் அதுதான் வரும் மேக்ஸ் மாதிரி சொல்ல முடியாது. ஓகேவா? பயாலஜியில் ஆல்ரெடி புக்கின் வேறு கேட்பான். ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பரோடு வரேன் அடுத்த வீடியோவில். கண்டிப்பாக நீங்கள் படிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.